அனைவருக்கும் வணக்கம். கேது தனது தசையில் ஆதிபத்திய காரகத்துவத்தின் வழியாக எப்படி பலம் தருவார்? பொதுவாக நிழல் கிரகங்கள் என்று கூறப்படுகின்ற சாயா கிரகங்களுக்கு தனி வீடுகளோ தனி காரகத்துவங்களோ எதுவும் இல்லை. சில காரகத்துவங்கள் சொல்லப்பட்டாலும் ராகு கேதுக்கள் தங்களுடன் இணைந்த தன்னை பார்க்கும் கிரகங்களின் ஆதிபத்திய காரக விஷயங்களில் தனது பலன்களை அவர்களே கவர்ந்து தருவார்கள் என்பது நிச்சயிக்கப்பட்ட உண்மை. அதே சமயம் ராகுவை போல் கேது ஒரு பாவகத்தை முழுவதுமாக ஆக்கிரமிப்பதில்லை, இணைந்த கிரகத்தை முழுவதுமாக பாதிக்கம் செய்வதில்லை. ராகுவுடன் இணைந்த கிரகத்திற்கும் கேதுவுடன் இணைந்த கிரகத்திற்கும் வேறுபாடு உள்ளது. ராகுவுடன் நெருங்கி இணையும் கிரகம் முற்றிலுமாக அந்த ராகுவுடன் சரணடைந்துவிடும். ஆனால் கேதுவுடன் இணையும் கிரகம் சற்று உயிர்த்தன்மையுடன் இருக்கும். என்னதான் நெருங்கி இணைந்தாலும் ஓரளவு தனது சுயத்தன்மையை பெற்றிருக்கும். இந்த நிலையில் ராகுவை போலத்தான் கேதுவும் சுபரோடு இணையும் பட்சத்தில் அந்த லக்னத்திற்கு அவர் இயற்கை சுபராக இருக்கும் பட்சத்தில் நல்ல பலன்களையும், பாபரோடு இணையும் பட்சத்தில் இணையும் தூரம் மற்றும் பாபரின் ஆதிபத்தியம் என்ன இவர்களை தானே தனது தசையில் கவர்ந்து தருவார். அதே சமயம் ராகு போல கேது திசை ஒன்றும் மீறின பொருள் வரவு தரதில்லை அனுபவத்தில். ஆனால் ராகுவை போல முறையற்ற வழிகளிலும் கேது ஒருவரை ஈடுபட செய்யாது. கேது தரும் பொருள்கள் நியாயமானதாகவும் இருக்கும், நிலைத்தன்மை உடையதாகவும் இருக்கும். இந்த நிலையில் கேது தனது தசையில் எப்படி பலம் தருவார், ஆதிபத்திய காரக விஷயங்களை எப்படி எந்த கிரகங்களின் தொடர்பை பெறும்போது எப்படி பலம் தருவார் என்பதை ஒரு உதாரண வீடியோவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 7/5/1995 7:32 AM அளவில் பிறந்திருக்கார். ரிஷப லக்னம், கடக ராசி, பூச நட்சத்திரம். லக்னத்திலே புதன் திக்பலத்தில் இருக்கிறார். 3ஆம் வீட்டில் சந்திரன், செவ்வாய், 6ஆம் வீட்டில் ராகு, 7ஆம் வீட்டில் குரு, 10ஆம் வீட்டில் சனி, 11ஆம் வீட்டில் சுக்கிரன், 12ஆம் வீட்டில் சூரியன், கேது. இந்த ஜாதகருக்கு இளமையில் சனி திசை நடந்திருக்கிறது. சனி ராஜயோகாதிபதியாக கேந்திரத்தில் இருப்பது நல்ல நிலைமைதான். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு புதன் திசை நன்றாக கல்வி கற்றார். அதாவது இவருடைய கல்வி ஓரளவுக்கு நன்றாகவே இருந்தது. அதாவது பயாலஜி சம்பந்தமான படித்து ஏனென்றால் செவ்வாய் தான் அங்கே அதிக சுபத்தன்மையுடன் இருக்கிறார். வளர்வரை சந்தனுடன் இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆனால் நிலையற்ற வேலை இந்த ஜாதகருக்கு கேது திசையில் எதுவும் கிடைக்கவில்லை. படிப்பு முடித்தார், 2 டிகிரி முடிச்சிருக்காரு பயாலஜி சம்பந்தம். ஆனால் எந்த வேலையும் நிலையற்ற வேலை கிடைக்கவில்லை. சரியான பருவ வயதில் இந்த ஜாதகருக்கு கேது திசை வந்தது. கேது இங்கே எப்படி பலம் தருவார்? 4ஆம் அதிபதி சூரியனுடன் இணைந்திருக்கார். 10 டிகிரி 11 டிகிரி வித்தியாசம் இருந்தாலும் சூரியன் அங்கு ஓரளவு கிரகண தோஷத்தில் தான் இருக்கிறார். ஆனாலும் 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆனாலும் சனியின் பார்வையில் இருக்கிறார். இப்படி ஆனாலும் போயிட்டே இருக்கும்போது தான் நமக்கு துல்லியம் பலன் கிடைக்கும். கேது இங்கே சனியின் காரகத்துவ விஷயங்களையும் எடுத்து செய்வார். அதே சமயத்தில் 4ஆம் இட ஆதிபத்திய விஷயங்களை எடுத்து செய்வார். சூரியனின் காரகத்துவ விஷயங்களை பாதிப்பார். 4ஆம் இட ஆதிபத்திய விஷயம் என்ன? வீடு. கேது சிறந்த ஜாதகர் வீடு கட்டுறார். அதே சமயத்தில் சூரியன் கேதுவுடன் இணைந்து சனியின் பார்வை. தந்தைக்கு கண்டமா மாரகமா என்பதை 9ஆம் அதிபதி மற்றும் சிம்மத்தின் நிலையை காண வேண்டும். இந்த சிம்மத்தை சனி பார்த்தாலும் 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். சூரியன் என்ன இருந்தாலும் 12இல் மறைந்தாலும் அங்கே சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறார். சூரிய சந்திரனுக்கு மறைவு தோஷம் இல்லை என்றாலும் சந்திர கேந்திரத்தில் இருக்கும் சூரியன் உச்சமாக இருக்கிறார். நீசன் வீட்டில் அமர்ந்தாலும் உச்சமாக இருந்து கேதுவுடன் ஒரு 11 டிகிரி விலகி தான் இருக்கிறார். இங்கே தந்தையாருக்கு சில பாதிப்புகளை தருமே தவிர தந்தையாருக்கு மாரகம் கண்டம் போன்ற அமைப்புகள் ஏற்படுமே தவிர தந்தையாருக்கு மாரகம் ஏற்படாது. காரணம் சூரியன் அங்கே ஓரளவு வலுவாக இருக்கிறார். மேலும் 9ஆம் அதிபதி சனி ஆட்சி பெற்றிருக்கிறார். இந்த அமைப்பில் கேது திசை முழுவதும் இந்த ஜாதகருக்கு நிலையான வேலை இல்லை. ஜாதகரின் தந்தையாரும் உடல்நிலையால் பாதிக்கப்பட்டார், தாயாரும் உடல்நிலையால் பாதிக்கப்பட்டார். ஏன்னா 4ஆம் அதிபதியான சூரியன் 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார். தாய் தந்தைக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், சுற்றுச்சூழல்களின் பிரச்சனைகள் போன்ற அனைத்தும் இந்த கேது திசையில் நடந்தது. கேது இந்த திசையை இந்த ஜாதகரை வாட்டி வறுத்து விட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இங்கே நீசனின் வீட்டில் இருந்தால் மட்டும் கேது கெடுபலன்களை செய்வதில்லை. சனியின் பார்வை வேறு, சூரியனுடன் இணைந்திருக்கிறார்.
இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு 4ஆம் அதிபதியுடன் இணைந்ததால் அந்த 4ஆம் அதிபதி வீட்டின் ஆதிபத்தியமான வீட்டை தந்தது மட்டுமே இந்த ஜாதகருக்கு நல்ல பலன். அதுவும் வீட்டில் பார்த்தீங்கன்னா கட்டி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஜாதகர் படாத கஷ்டப்பட்டு விட்டார். அதே சமயம் 4ஆம் வீட்டின் 4ஆம் வீட்டுக்கு சுகஸ்தானத்தை பாதித்தார். அதாவது ஜாதகருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாக போயிருக்கு. 4ஆம் இடம் தன் சுகம், தாயார் சுகம். 9ஆம் இடம் சூரியன் கேதுவுடன் இணைவு, தந்தை சுகம். இவருடைய மூவரும் உடல் ரீதியாக கடும் மின்னல்களை இந்த கேது தசையில் சந்தித்தார்கள். குறிப்பாக இந்த 2 வருஷம் அஷ்டமச்சனி வேற இந்த ஜாதகரை பாடாய்ப்படுத்தி விட்டது. தேவையில்லாத விரைச்செலவுகள், மன கஷ்டங்கள், வம்பு வழக்குகள் போன்ற அனைத்தும் இந்த கேது திசை இந்த ஜாதகருக்கு நடந்தது. 4ஆம் இடம் அதாவது சொத்து சம்பந்தமான, நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு எல்லாமே இந்த ஜாதகருக்கு இந்த கேது திசையில் நடந்தது. இதற்கு காரணம் என்ன? கேதுக்கு அங்கே எந்த விதமான சுபகிரக தொடர்பும் இல்லை. விரையாதிபதி செவ்வாயின் வீட்டில் அமர்ந்து வீடு கொடுத்த செவ்வாய் நீசமாகி சூரியனுடன் இணைந்து சனியின் பார்வையை பெற்றிருக்கிறார். இந்த கேது எந்த நிலையிலும் நல்ல பலன்களை செய்ய மாட்டார். இந்த நிலையில் இந்த கேது திசை வந்தவுடன் ஜாதகருக்கு படித்து நல்ல புத்திசாலியான பையன். ஏன்னா லக்னத்தில் குரு திக்பலம், லக்னத்தை குரு பார்த்து, ராசியை குரு பார்த்து ஒரு நல்ல யோக ஜாதகம் தான். லக்னாதிபதி உச்சமாகவே இருக்கிறார், தனித்து பங்கமன்றி உச்சமாக இருக்கிறார். மிக மிக உயர்நிலை ஜாதகம் தான். ஆனாலும் தசா புத்திகளை, வாழ்க்கை சம்பவங்களை எடுத்துக்காட்டும் என்பதற்கிணங்க இந்த கேது திசை புதன் புத்தி 4-5 மாதம் இருக்குது. இந்த கேது திசை முடிந்தவுடன் சுக்கிர திசையில் இந்த ஜாதகர் மிக பிரமாதமாக இருப்பார். சுக்கிர திசை அவருக்கு மிக மேன்மையான பலன்களை தரும். அதாவது 6க்கு 6 வந்து 11ஆம் வீட்டில் உச்சமாகி குருவின் திரிகோண பார்வையில் இருக்கிறார். சப்தம் பார்வையில் இருந்தால் தான் சுக்கிரன் தனது காரக ஆதிபத்திய விஷயங்களில் தர இயலாத ஆகிவிடுவார். குருவின் திரிகோண பார்வையில் இருக்கிறார். சுக்கிரனுக்கு எந்த விதமான பாவகிரக தொடர்பும் இல்லை, பங்கமின்றி இருக்கிறார். இந்த சுக்கிர திசை வந்ததுதான் இந்த ஜாதகருக்கு யோகமான திசை. சுக்கிர திசை அனைத்தையும் இந்த ஜாதகருக்கு தரும். இன்னும் ஜாதகருக்கு திருமணம் ஆகலை, எப்படி ஆகும்? ராசிக்கு 7ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்குறார், லக்னத்துக்கு 7ஆம் வீட்டை சனி பார்க்குறார், புத்திரகாரன் குரு சனியின் பார்வையில் இருக்கிறார். இந்த அமைப்பில் கேது திசை முழுக்க சனியின் பார்வை பெற்ற கேது இந்த ஜாதகருக்கு பொருளாதார ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ அதாவது தொழில் வேலை அமைப்புகளை எந்த விதமான நல்ல பலன்களையும் செய்யவில்லை. இதற்கு காரணம் அங்கே கேது நீசனின் வீட்டில் அமர்ந்து சூரியனுடன் இணைந்து, அரைபாகரான சூரியனுடன் இணைந்து சனியின் பார்வையை பெற்றதால் எந்த விதமான சுபத்தக தொடர்புகளும் இந்த கேதுவுக்கு இல்லை. சுபத்தொடர்புகள், சுக்கரன் தொடர்பு, குருவின் தொடர்பை பெற்றிருந்தால் திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற விஷயங்கள் இவருக்கு கேது திசையிலே நடந்திருக்கும். ஆனால் கேதுவுக்கு எந்த விதமான சுபத்தொடர்புகளும் இல்லை. அதாவது இங்கே சனியின் பார்வை ராஜயோகாதிபதியின் பார்வை என்றாலும் ஆதிபத்திய நன்மைகளும் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கேது திசையில் தான் பார்த்தீங்கன்னா அதாவது 4ஆம் அதிபதியுடன் இணைந்து சனியின் பார்வை பெற்றதால் இந்த கேது திசையிலும் கஷ்டப்பட்டு இடமெல்லாம் வாங்கினார் ராஜயோகாதிபதி. ஆனால் காரக விஷயத்தில் கெடுபலன்களை செய்யும். அதாவது சூரியனுடைய காரகம் தந்தை அமைப்பு, சனியினுடைய 9ஆம் அதிபதியினுடைய காரகம் தந்தையினுடைய அமைப்பு, இவற்றை கெடுத்து பலனைத்தான் தருவார். இந்த அமைப்பில் இந்த கேது திசை இந்த ஜாதகருக்கு எந்த அளவிலும் அதாவது வாழ்க்கையில் செட்டிலாக விடவில்லை. நல்ல வேலை கிடைக்கல. ஜாதகம் நல்ல புத்திசாலி. லக்னத்திலேயே புதன் உச்சமாக இருக்கார், குரு வேற பார்க்குறாரு. நன்கு உயர்நிலைக்கு வரக்கூடிய ஒரு ஜாதகத்தில் சரியான பருவத்தில் வரும் கேது திசை, பாபத்துவமான கேது திசை இந்த ஜாதகருக்கு பெரிய இடைஞ்சல்களை தந்தது. பரவாயில்ல, 4 மாதத்துக்கு கேது திசை முடிஞ்சு சுக்கிர திசை ஆரம்பித்த உடனே இந்த ஜாதகருக்கு திருமணம், புத்திரவாக்கியம், நல்ல வேலை எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? எனவே கேது தன்னுடன் ராகுவை போலத்தான் கேது என்றாலும் ராகுவை போல முழுசாக ஒரு கிரகத்தை பாதிப்பதில்லை. அதே சமயம் தன்னுடன் இணைந்த தன்னை பார்க்கும் கிரகங்களில் தான் இந்த வீட்டின் அதிபதி இவற்றின் தன்மையை கேது பிரதிபலிப்பார் என்பதற்கு தான் இந்த உதாரண வீடியோவை நான் பண்ணேன். நன்றி, வணக்கம்.